ஹாய் ஃப்ரைடே ஈவினிங். ஸோ இன்றைக்கி கப் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அதுக்கு தேவையான பேட்டர் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி அண்ட் தென் குட்டி குட்டியான கப் கேக் ஷீட்லலாம் போட்டு அண்ட் தென் ஓவன் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 25 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ கப் கேக் பேட்டர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு மைதா 50 கிராம் அண்ட் தென் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் 1 எக், 50 பவுடர் சுகர் அண்ட் தென் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது மூணுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்கு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் வந்து வெளில வச்சுருங்க. பவுடர் சுகர் வந்து 50 கிராம் இருக்கணும். ஆஃப்டர் தட் என்ன பண்ணணும்னா, இது கூட வந்து அதாவது இந்த 3 மிக்ஸ் இருக்குல்ல, இது கூட 50 கிராம் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஆட் பண்ணி கலந்ததுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸாக மைதா, பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணால் சிம்பிளான கப் கேக்கிங் பேஸ் வந்து அவ்வளோதான். அண்ட் தென் இதுக்கான டாப்பிங்ஸ் வந்து 25 கிராம் பட்டரும் அண்ட் தென் ஐசிங் சுகரும் சேர்த்துக்கலாம். ஐசிங் சுகர் இல்லை அப்படின்னா நார்மல் பவுடர் சுகரே இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அண்ட் தென் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், டாப்பிங்ஸும் ரெடி அண்ட் தென் கப் கேக்கும் ரெடி. நான் வந்து டாப்பிங்ஸ் கூட கொஞ்சம் கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சாக்லேட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஃபுட் கலர் கூட இந்த பேட்டர்லேருந்து 6 கப் கேக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 6மே வந்து நல்ல ஸ்பாஞ்சாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ரீசெண்டாக கோல்டு பிடிச்சிருக்கிறதுனால வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டாப்பிங்ஸும் நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இது கூட நான் கலர்ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் அண்டு க்யூட்டான சில்வர் பால்ஸ், கோல்டன் பால்ஸ்லாம் சேர்த்து இதை நான் டிசைன் பண்ணிக்க போகிறேன். ஓவனில் எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கப் கேக் பேட்டர் வந்து அதில் ஊற்றி வச்சுட்டு அண்ட் தென் 25 மினிட்ஸ் வந்து கப் கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கணும். 175 டிகிரிஸில் பேக்கிங் மோடில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் குக்கரில் எப்படி பேக் பண்ணணும்னா, சின்ன சின்னதாக நீங்கள் வந்து நம்ம டீ கப் இருக்கும்ல, அதில் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா டீ கப்பில் வந்து இந்த கப் கேக்கோட ஷீட் இருக்குல்ல, அதை வந்து அதுக்குள்ளே வச்சு பண்ணலாம். இல்லை கிண்ணத்தில் கூட வைக்கலாம். இதிலெல்லாம் ஆயில் இது பண்ணிவிட்டு குக்கரை வந்து 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன பிளேட் மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதுக்கு மேலே அந்த மோல்டெல்லாம் வச்சு நல்லா ஏர் டைட் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா குக்கர்லேயும் நம்ம கப் கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி தான் வரும், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. நம்ம ரெடி பண்ண டாப்பிங்ஸ் வந்து பேக்கில் ஃபில்லப் பண்ணிவிட்டு அண்ட் தென் டிஃப்ரெண்ட்டான நாசில்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து கப் கேக் வந்து நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் டாப்பிங்ஸ் வைக்கிறப்ப மெல்ட் ஆகாது. இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பட்டர் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீட்டோடு வச்சுட்டோம் அப்படின்னா பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடும். அண்ட் தென் டாப்பிங்ஸும் வந்து பார்க்குறதுக்கு வந்து அதோடய ஷேப்பில் இருக்காது. ஸோ நல்லா கப் கேக் வந்து ஆறுனதுக்கப்புறமா டாப்பிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கப் கேக் வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறது. ஸோ ஃபஸ்ட் டைமும் நல்லா தான் வந்திருக்கு. அண்ட் தென் நான் வந்து ப்ரீவியஸாக போட்டிருந்த ஷார்ட்ஸ் வந்து இதுக்கப்புறம் செஞ்சது தான். அதில் வந்து பிங்க் கலரில் இருக்கும் அந்த கப் கேக். ஏன்னா அதில் வந்து நான் கொஞ்சோண்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இந்த கப் கேக்கில் ஒன்லி வெனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். மில்க் எசன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் பேக்கரி ஸ்டைலில் பேக்கரியோட அந்த ஸ்மெல், அந்த ஸ்பாஞ்சினஸோட சூப்பராக இருக்கும் கப் கேக் எல்லாமே. ஸோ மில்க் எசன்ஸ் மஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா. பட்டர் எசன்ஸும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். அவ்வளோதான், நம்ம கப் கேக் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிட்டு. அண்ட் தென் நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஏன்னா பட்டர் வந்து கடகடன்னு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கொஞ்சம் சூடாக இருந்தது என்னோடய கப் கேக். ஸோ அதனால் கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு. பட் கப் கேக் ரொம்ப க்யூட்டாக அழகாக சாஃப்டாக இருந்தது. அண்ட் தென் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.